ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நல்ல மொறுன்னு ஒரு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட். அதுக்கு ஒரு பேன் சூடானதுக்கப்புறமா நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அது கொதிச்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கிட்டதுக்கப்புறம் 2 விசில் வேக வச்ச சேப்பங்கிழங்கு தோல் உரித்து இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்லைசஸாக ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் தனியா பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு பண்ணோன்னா இந்த மாதிரி மொறுன்ட்டு உங்களுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸில் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடும். தயிர் சாதம், ரசம் சாதம் அண்ட் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன மண் சட்டியில் வர்றவங்க கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்.